கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். சொல்லும்போது கேட்டவரை தன்வயப்படுத்தும் பண்புடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவதுவே சொல் வன்மையாகும். இரங்கற் குறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினரான திரு மா. சுப்பிரமணியன் என்கிற கோமுகி மணியன் அவர்கள் 6/2/2026 அன்று மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மா. சுப்பிரமணியன் என்கிற கோமுகி முனியன் அவர்கள் 1977-80 ஆண்டுகளில் சின்னசேலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒன்று தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினாரு. இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில வைக்கிற பொட்டு தான், திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னாரு. இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழ சொல்கிற தமிழ்தாய் வாழ்த்தில் அனைத்து உலகமும் இன்பமுறைன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்கதே தவிர எந்த மொழியையும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும்
ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசலை, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல. அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேர் தானே அது. நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரே, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றா வந்து நிற்கும். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்னா உயிர், தமிழ்னா உணர்வு. உலகத்தில் தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில் மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் காலகாலமாக நிலைச்சி நீடிச்சு நிற்கிற ஒன்று. தமிழில் என்ன இல்லைங்க, இலக்கணம் இலக்கியம்னு பல ஆயிரம் வருஷமாக இருக்கிறது நம்ம தாய்மொழிக்குத்தானே. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒன்று போதாதா தமிழோட பெருமையை சொல்கிறதுக்கு? இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ் மொழியோட ஒரு அடையாளம் தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுகிற தமிழ் தாய் வாழ்த்து நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமையை கொடுத்துருக்கு தானே. அந்த உரிமையின் அடிப்படையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்து தானே ஆகணும். அதானே மாநில உரிமை. அப்படிப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து தான் 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலா அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளோட நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாதம் 28 ஒன்றிய அரசோட கடிதத்தில் அரசு விழாக்களில் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில் மாநில பாடல் பற்றி எந்த வழிமுறையும் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை தொடர்ந்து போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை, மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவது அல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகவும் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாகவும் திகழ்வதை பேரவை
பெருமையுடன் பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதிய கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் பேச வருகின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசி வரவேற்று அமைக வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெண்டாடி வேந்தர் தந்தை பெரியாரை வணங்குகிறேன். காஞ்சியின் மன்னன் கடமைக்கண்ணியின் கட்டுப்பாட்டை கற்றுத்தந்த பேராசான் அறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக விதைப்பேன், நீங்கள் சவாரி செய்யலாம் என்று தியாக உள்ளத்தோடு வாழ்ந்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். எங்களை இயக்குகிற தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், முன்வரிசை தலைவர்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை 2011, 16, 21, 26 4 முறை திருவிடைமருதூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்து அனுப்பிய எனது தொகுதி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். இந்த சொற்றொடரை நான் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எங்கள் ஆருயிர் அண்ணன் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கும், வாய்ப்பினை வழங்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் கொறடா அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 1891 தாயிரம் என்ற பாடலோடு எழுதப்பட்ட வரிகள், அருமையான சொற்றொடர்கள், இன்றும் இளமை குறையாத மொழி தமிழ் மொழி என்பதை நிரூபித்த பாடல். இப்பாடல் 1970 முதலமைச்சர் தந்திருக்கிற தனி தீர்மானத்தின்படி 11/3/1970 தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் அரசு நிறுவனங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில், பொது நிறுவனங்களில், பல்கலைக்கழகங்களில் பாடிட வேண்டும் என்று அந்த பாடலை முதலில் அரசாணை வெளியிட்டு இதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்று பாட வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ் மொழிக்கென்று சில சிறப்புகள் உண்டு. தாயை பழித்தவனை யார் தடித்தாலும் விடேன், தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று வீர பெருமை பேசுகிற தமிழர்களாகிய நாம் இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுதுதான் மிகுந்த அவமானத்துக்குரியவர்களாக மாறினோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து அரசாணையை பலமுறை பாடப்பட்ட பொழுது கவனக்குறைவாக இருப்பது, அலட்சியப்படுத்துவது என்ற நிலை இருந்தது.
யார் அலட்சியப்படுத்தார் என்ற சொற்றொடருக்குள் போக விரும்பவில்லை. இதை அறிந்த முன்னாள் முதலமைச்சர் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் வடித்திட்ட அந்த தனி தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியின்படி 2021 டிசம்பர் 12 கட்டாயம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டு அதை நிலைநிறுத்திய பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். அது மட்டுமின்றி அதனை தொடர்ந்து தமிழ்மொழி பெருமையை சொல்லக்கூடிய வகையில் நீசமொழி என்று பேசப்பட்ட தமிழ் மொழியை தேச மொழியாக்கி செம்மொழியாக்கியது அன்பு தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி உலகிற்கு தமிழின் பெருமையை சொன்னது அன்பு தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்து தமிழ் மொழி சிறக்க அரிய பல பணிகளை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். கரந்தையில் பாடப்பட்ட அந்த தமிழ்ச்சங்க பாடல் இன்றைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வெந்த புண்ணில் வேல் என்பதை போல எந்த பாடலை இந்த உலகுக்கு யாத்து தந்தாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் தாய்மொழியின் அடையாளமாக இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3ஆம் இடம் தள்ளப்பட்ட வேதனை அனைத்து கட்சிகளும் கண்டித்த நிலையில் எங்கள் கழகத்தின் தலைவர் கடுமையான முறையில் கண்டித்தார், எதிர்த்தார். அதற்கும் ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு தனி தீர்மானத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பது இந்த சட்டப்பேரவை என்றைக்கும் நினைத்து பார்க்கும். எனவே இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தொடர் ஓட்டமாக எடுத்து சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கும் படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். ஆனால் அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்பு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவை தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான உறுதியான இரும்பு தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்ட வடிவமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ் தாய் வாழ்வு குறித்து அரசின் தனி தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். தமிழ் மொழியின் பெருமையும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்படும் என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் உணர்வாகும். தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் அல்ல, தமிழ் மொழியின் தொன்மை மொழி. அது நமது மொழியின் பெருமை, நமது பண்பாட்டின் அடையாளம். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வு ஒன்றிணைக்கும் தமிழன்னைக்கு மரியாதை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. 1968ஆம் ஆண்டு சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாட்டை அண்ணா அவர்கள் நடத்தினார்கள். 1981ஆம் ஆண்டு மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாட்டை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார்கள். 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் 8வது உலக தமிழ் மாநாட்டை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள். தமிழின் பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றார்கள். இம்மாநாடுகள் தமிழ் மொழி குறித்து உலகளாவிய ஆய்வுகள் வளர்வதற்கு பெரும் பங்களிப்பை செய்தன. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தமிழ் மொழி, இலக்கியம், வரலாற்று, கல்வெட்டில் தொல்லியல் மற்றும் பண்பாடு குறித்து ஆய்வுகளுக்கு நிரந்தரமான அறிவுத்தளத்தை ஏற்படுத்தினார். அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அம்மாவின் அரசு 1956இல் நடைபெற்ற மாநிலத்தின் மொழிவழி மறு சீரமைப்பு குறிக்கும் வகையில் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று அரசு விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்ததை இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கீழடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொல்லியல் அகழ்வாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று அதற்கு நிதியும் ஆதாரம் வழங்கப்பட்டு தமிழரின் தொன்மையான நாகரிகம் குறித்து
சான்றுகள் உலகறிய செய்யப்பட்டன. எனவே உலகத் தமிழ் மாநாடுகள் முதல் தமிழ் பல்கலை வரை, தமிழ்நாடு நாள் முதல் தொல்லியல் ஆய்வுகள் வரை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர் வரலாற்றின் பெருமைக்கும் தொடர்ந்து பங்களித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை பெருமையோடு இந்த அவையில் பதிவு செய்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது யாருக்கும் எதிரான நடவடிக்கை அல்ல. அது தமிழுக்கு நாம் செலுத்தும் மரியாதை, நமது தாய்மொழிக்கு செலுத்தும் வணக்கம், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தின் வெளிப்பாடு. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல. நாம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம். நாம் தமிழர்கள் என்பதில் அதே அளவு பெருமை கொள்கின்றோம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியும் நான் இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து 1970ஆம் ஆண்டில் இருந்து பாடப்பட்ட அந்த வரலாற்று செய்தியோடு இந்த மாண்புமிகு பேரவையில் 1991ஆம் ஆண்டுதான் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதலையாக பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிதான் தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை பின்பற்றப்பட்ட அந்த வரலாற்று செய்தி இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தனி தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை நாம் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முக்கியமான செய்தியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தனி தீர்மானத்தை சபையிலே வைத்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று கூடி நாம் ஆதரிக்க வேண்டும் என்கிற செய்தியை தெரிவித்து நான் எனது உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் மொழி பலவாறாக பல உரைகளிலும் நடைமுறைகளிலும் அறியப்பட்டிருக்கிறது. தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் பால் அமுதம் தானாய். தேனாய் சுவை சேர் கரும்பாய் தீம்பழமாய் பால் அமுதம் தானாய். வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய். ஆனால் தமிழே, ஆனால் தமிழே, தமிழ் மகனே, தமிழகத்தின் முதல்வரே, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானம் 8.5 கோடி தமிழக மக்களால் முழுமையாக இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் பாலமுதம் தானாய். வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய். ஆனால் தமிழே, எங்களுக்கு ஆறுதல் தந்தாய் தமிழே, தமிழக முதல்வரே என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவை சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், அவையோர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், பல்வேறு தலைவர்கள் இந்த அவையிலே உரையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அவையிலே உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை நான் பெருமையாக பார்க்கிறேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து ஜூலை 28ஆம் தேதி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே ஏற்பட்ட தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக மாண்புமிகு அமைச்சர்கள் தீர்மானத்தை வரவேற்று மற்றும் நீங்கள் பேசுவது பொருத்தமானதாக இருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த என்ற பாடல் அவர் எழுதிய மனோன்மணியம் நூலில் தொடங்கப்பட்ட பாடலாகும். மனோன்மணியம் சுந்தரனாம் பிள்ளை அவர்கள் அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை உள்ளடக்கிய ஆலப்புழா பகுதியில் ஏப்ரல் 4ஆம் தேதி 1855ஆம் ஆண்டு பிறந்தார். 855ஆம் ஆண்டில் பிறந்து 1897 அவர் மறைந்தார். நண்பர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, 1914 முதல் கரந்தை தமிழ்ச்சங்கம் போன்ற இலக்கிய அமைப்புகளால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டது. தமிழக அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்தாக 1970 ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம் அதன் வரிகள் தமிழ் நிலத்தின் புவியியல் மற்றும் கலாச்சார பின்னணியை தமிழ் அன்னைக்கு செய்யப்படும் ஒரு பிரார்த்தனையாக உருவகப்படுத்தி தமிழ் மொழியின் அழியாத இளமையையும் நிலைத்தன்மையையும் போற்றுவதாகும். அவர் நினைவாக, அவரை கௌரவிக்கும் விதமாக திருநெல்வேலியில் 1990 ஆரம்பிக்கப்பட்டதே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுவார்கள். இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் 2025 அனைத்து மாநிலங்களுக்கும் தனது மாநில அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடலை முதலிலும் தேசிய கீதத்தை இரண்டாவதும் பாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. இதனால் நமது அரசு நிகழ்ச்சிகளில் பாரம்பரியமாக பாடப்பட்டு வந்த நமது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது உறுப்பினர் தீர்மானம் தெளிவாக எந்தெந்த இடங்களில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று சொல்லிய பிறகு பிற செய்திகளை பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதை ஒட்டி வரவேற்று மட்டும் நீங்கள் பேசுமாறு பேரவைத் தலைவர் அவர்களே, எனவே இது குறித்து தமிழ்த்தாய் வாழ்த்தினை நமது மாநில அரசு விழாக்களில் முதலில் பாட வேண்டும் என சட்டமன்றத்தில் ஏகமனதாக முதல்வர் ஏற்படுத்திய தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். நன்றி. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த அவையில் பங்கேற்று இந்த தீர்மானத்தை வழிமொழிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு, தமிழர் என்கின்ற அடையாளத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் விதைத்து வந்திருக்கின்ற அந்த அரசியல்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீடித்து வருகின்றது. அந்த வகையில் தந்தை பெரியார் விதைத்த அந்த விதைப்பு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்மொழிந்த தமிழ்நாடு என்கின்ற பெயர், பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சமத்துவ பெரியார் முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தமிழருக்கென்று ஒரு அடையாளத்தை அரசியல்படுத்திய கலைஞர் அவர்கள், அந்த வரிசையில் இன்றைக்கு
மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள இந்த தனித்துவமான தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். ஏனென்றால் இன்றைய சூழலில் என்ன மாதிரியான நெருக்கடி இருக்கின்றது? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். தமிழ் மொழியை அழித்துவிட்டு அல்லது ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அழிக்க முனைகின்ற இந்த சூழலில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் முன்மொழியும் பொழுது இந்த பக்கம் இருக்கின்ற பெருந்தகைகள் மட்டும்தான் கைதட்டி அல்லது மேசையை தட்டி வரவேற்றோம். ஆனால் எல்லோரும் வந்து அதை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை, அந்த தீர்மானத்தை வரவேற்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான தீர்மானம். அந்த அடிப்படையில் இதை நான் வந்து முன்மொழிகின்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வரவேற்றால் மகிழ்ச்சி. அந்த வகையில் இல்லை இந்த மேசை ஒளி வந்து இந்த பக்கம் அந்த பக்கத்தை விட இந்த பக்கம்தான் அதிகமாக இருந்தது என்பதால் நான் சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் நான் குறையாக சொல்லவில்லை. ஏனென்றால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். தமிழர்களுடைய அடையாளத்தை, தமிழருடைய மொழியை, தமிழருடைய பண்பாட்டை, தேசிய இனத்துடைய அடையாளத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு தனித்த தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் இதை நான் முன்மொழிகின்றேன். கடந்த 4 நூற்றாண்டு மேலாக இதே களத்தில் இதே தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கின்ற அடிப்படையில் தமிழர் உரிமை, தமிழர் பண்பாடு, தமிழர் வளர்ச்சியை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் களத்தில் எமது தலைவர் தமிழ் தேசிய போராளி தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இயங்கி வருகின்றோம். எமது தலைவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 17 கூட தமிழர் எழுச்சி நாள் என்றுதான் நாங்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கின்றோம். தேசிய இனங்களின் மொழி, பண்பாடு, உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு இந்து ராஷ்டிரம் என்பதை முன்மொழிகின்ற, அதை நிறுவக்கூடிய அல்லது கட்டமைக்கக்கூடிய அந்த முயற்சிகளை முறியடிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த தீர்மானம் மிக சிறப்பான தீர்மானம் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு, பெருமையோடு, தலைநிமிர்வோடு இதை நான் வந்து வரவேற்கிறோம். இன்னமும் கூடுதலாக இன்றைக்கு ஒன்றிய அரசு வலுக்கட்டாயமாக திணித்து வரும் சூழலில் அதனை முறியடிக்கும் விதமாக இந்த ஆண்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்த நாளில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். ஏன் இதை இங்கே சொல்கிறோம், இந்த சட்டப்பேரவையில் சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு என்று சொல்லி தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக முன்வைக்கின்ற அபாயகரமான சூழலில் இந்த தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஒட்டி எங்களுடைய அரசியல் செயல்பாடுகளும் இருக்கிறது என்பதால் இதை நாங்கள் வந்து வரவேற்கின்றோம். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள இந்த தனித்த தீர்மானத்தை தமிழ் தேசிய இனத்தின் பண்பாட்டு உரிமையை நிலைநாட்டும் என்பதில் எந்த தயக்கமுமின்றி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க இதை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். கன்னட தேசிய இன மக்கள் தங்களுடைய தேசிய இனத்தின் கொடியாக பாவித்து அதனை அனைத்து பொது மற்றும் கலாச்சார நிகழ்வுகளிலும் ஏற்றி வருகின்றனர். அவர்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தோடு ஏற்றி வருகின்றனர். மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது நவம்பர் 1, 1956 அன்று ஆண்டுதோறும் அம்மாநில கொடியை மாநிலமெங்கும் பறக்க விடுகிறார்கள். நாம் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை முன்மொழிகின்ற போது எங்கள் பகைவர் எங்கோ பறந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாவதல் கண்டு என்கின்ற முழக்கம் இன்றைக்கு தேவைப்படுகின்றது. அப்படியான ஒரு தனித்த தீர்மானத்தை இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறார்கள். நாம் இந்த சூழலில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறைய நல்ல செய்தி நிறைய சொல்லிட்டீங்க, போதும்.
ஏன்னா மற்றவங்களாம் பேச நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். மாண்பு அமைச்சர் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களே இதை வந்து தடுக்கலாமா? இல்லை அந்த பெயர் கொண்டவர் இல்லை இல்லை மேதகு பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கள் எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், இல்லை எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை பிரபாகர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். மேதகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய உரைக்கு நீங்க தடை போடலாமா? தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளுக்கு எதிராக யார் வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு என்கின்ற முழக்கத்தை முழங்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வரவேற்கின்றோம். வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை இரண்டாவது முறையாக இந்த பேரவைக்கு அனுப்பி வைத்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி, இன்னைக்கு இந்தியா திருநாட்டில் சுகாதாரத்துறையில் சாதனை படைத்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் எங்கள் குடும்ப தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸை வணங்கி, சட்டமன்ற குழு தலைவர் பசுமை தாயகத்தின் தலைவர் அந்நியார் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும், இங்கே அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர்களுக்கும், 3 வருஷத்தில் அமர்ந்திருக்கும் கட்சி தலைவர்களுக்கும், சகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், என்னை கூட்டணி கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், எங்கள் மாவட்டின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சி சண்முகண்ணன் அவர்களுக்கும், மற்றும் கூட்டணி கட்சி அனைத்து இளைஞர்களுக்கும், பாட்டாளி சொந்தங்களுக்கும், என்னை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எங்கள் வாக்காளரை பாதங்களை தொட்டி வணங்கி, இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களும், பல்கலைக்கழகங்களுக்கும், அரசு அலுவலகங்களுக்கும், பொது நிறுவனங்களுக்கும் உள்ளிட்ட பொது அமைப்புகள் நிகழ்ச்சிகளுக்கும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை வருவதும் தமிழக அரசின் தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் சார்பில் வரவேற்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, நிறைவில் தேசிய கீதம் என்ற நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது. அதே நிலையில் தொடர்வதற்கு மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும். வலிமையான ஜனநாயகத்தின் அடையாளம் மாநிலத்தின் குரல். மத்திய அரசு மதிப்பதுதான் தமிழ்தாய் வாழ்த்தின் பாடலை முதலில் பாட வேண்டும் என்பதே தமிழரின் உணர்வோடு தொடர்புடைய விஷயமாகும். அதை மத்திய அரசு மதித்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தி பாடலை பாட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெறும் பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தெளிவான நிலைப்பாடு ஆகும். அந்த வகையில் தமிழக அரசின் தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக ஆளுநர் தான் உள்ளார். பல்கலைக்கழகத்தின் ஆளுநராக பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை இருந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த தீர்மானத்தை பல்கலைக்கழகம் பின்பற்றுமா என்பது மிகப்பெரிய மீனாதான். இந்த நிலையில் மற்ற பல்கலைக்கழகங்களும் நிர்வாகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்காக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இது தொடர்பாக நிறைவேற்றப்படும் சட்டத்தை ஏற்று உறுப்பினர் இந்த கருத்துக்களை எல்லாம் வேறு நிகழ்வின் போது நீங்க விளக்கமா பேசலாம். இந்த தீர்மானத்தை வரவேற்று மட்டும் நீங்க பேசும்படி கேட்டு நிறைவேற்று சட்டத்தை ஏற்று உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் விரைவில் தீர்ப்பு பெற்று பல்கலைக்கழக துணைவேந்தராக அரசு நியமிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்படுவதை தொடர்ந்து மத்திய அரசிடம் தமிழக அரசு பேச்சு நடத்த வேண்டும். தமிழக அரசு நடைபெறும் அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி புதிய சுற்றறிக்கை வெளியிடும்படி மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே வேளையில் அது மத்திய அரசு மதிக்காவிட்டால் தனி சட்டம் கொண்டு வந்து தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்று அமைகிறது. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு கே மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் இன்னும் நிறைய உறுப்பினர் பேச வேண்டும், சுருக்கமாக பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்று பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு
பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு நிகழ்வுகளில், பல்கலைக்கழகங்களில், கல்வி நிலையங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனதார இந்த தீர்மானத்தை வரவேற்கிறது. அதே நேரத்தில் ஒன்றிய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும். அப்படி பாடப்படுகிற போதும் இசைக்கப்படுகிற போதும் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்தை பாடிய நம்முடைய தேசிய பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் கூட இந்த தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை தமிழ்நாடு பெரும் அதிர்ச்சியோடும் பெரும் கவலையோடு பார்த்திருப்பது இந்த நாடு அறியும், இந்த மாமன்றம் அறியும். எனவே தமிழக மாநிலங்களினுடைய விளக்கம் சொல்லிடுறேன். மாண்பு உறுப்பினர் அவர்கள் தீர்மானத்தை திரும்ப படிக்கலாம். எந்த சுற்றறிக்கை இருந்து எப்படி இருந்தாலும் அவருடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு நல்ல முடிவு இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாடப்படும் என்ற அந்த உறுதியான தீர்மானத்துக்கு பிறகு பிற செய்திகளை பற்றி, பிற அறிக்கைகளை பற்றி, பிரசுரங்களை பற்றி நீங்கள் அதை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம். தேவைப்படுகிற நேரங்களில் தமிழர் நலன் காக்கவும், தமிழ் மொழி காக்கவும் இந்த அரசுக்கு அனைவரும் ஒரே குரல் நின்று வாதாட வேண்டிய, போராட வேண்டிய, வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வப்போது நிலைமைக்கு ஏற்ப நல்ல முடிவுகளை அரசு எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் என்ற முறையில் நான் விரும்புகின்றேன். அருள் கூர்ந்து தீர்மானத்தை வரவேற்று மட்டும் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் நடக்காத செயலை பேசவில்லை, பல்கலைக்கழகத்தில் நடந்ததை சொல்லுகிறேன். கவலைப்பட்டவர்கள் பகுதியில் நின்று நான் சொல்லுகிறேன். அதே போல ஒன்றிய அரசு மாநிலங்கள் பின்பற்றுகிற தனித்துவமான மரபுகள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, தனித்துவமான பண்பாடுகள் இருக்கிறது. அதன் மீது ஒன்றிய அரசு தலையீடுகள் கூடாது என்பதனை இந்த தீர்மானத்தில் திட்டவட்டமாக சொல்லப்பட வேண்டும், உறுதிபட சொல்ல வேண்டும் என்று நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். ஆதரிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இயக்கத்தின் சார்பிலே மனமாற வரவேற்றுக் கொள்கிறேன். அரசியல் நிர்ணய சபையிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது எழுந்த விவாதத்தில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எந்த மொழியை உறுதி செய்யலாம் என்ற விவாதத்தின் போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மகத்தான தலைவர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் அந்த அவையிலே தமிழ் பேசக்கூடிய பலர் இருந்தாலும் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ததன் அடிப்படையிலே அதன் வழியிலே வந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் நாங்களும் அந்த தீர்மானத்தை வழிமொழிகிறோம். உலகில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான மொழிகளாக அறியப்பட்ட கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய 6 மொழிகளிலே மூத்த மொழி என்று தமிழ் சிறப்பிக்கப்பட்டு கூறப்படுகிறது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியே தமிழ்தான் என்று கூறப்படுகிறது. அந்த மொழி உணர்வை சிண்டி பார்க்கக்கூடிய வகையிலே ஒன்றிய அரசு வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும், பல்வேறு இன மக்கள், மொழி பேசக்கூடிய மக்கள்
மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் வாழக்கூடிய இந்த பகுதியிலே, இந்த நாட்டிலே அவர்களை உணர்வுகளை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலே அவர் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை முதலிலே பாட வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை ஆதரித்து வழிமொழிந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மாண்புமிகு உறுப்பினருக்கு மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்கள் நான் தெரிவிக்கின்றேன். செல்ஃபோனை உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அதை பார்த்து படிப்பதும் இங்கே அதை உபயோகிப்பதும் விதிகளுக்கு முரணானது. அடுத்து வருகிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவருக்கு வணக்கம். மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட அவையினருக்கு வணக்கம். தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள். ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். தமிழழகன், தமிழரசன், தமிழ் அழகி என்று மொழியின் பெயரையே தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். இந்த கூட்டம் தங்கள் தமிழ் தாயை வாழ்த்தும் பாடல் தான் இந்த தமிழ்தாய் வாழ்த்து. ஆனால் இது தமிழ்தாய்க்கான வாழ்த்து மட்டும் அல்ல. இந்த பூமி தாய், நிலம், நிலத்தை சுற்றி கடல், இந்த கடலை, அந்த நீல நிற கடல் நீரை புடவையா சுத்தி இருக்கிறாளாம் பூமி தாய். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை. அந்த பூமி தாய்க்கு ஒரு அழகான முகம், சீராரும் வதனம்னா முகங்க. அந்த சீராரும் வதனம் எதுன்னு பார்த்தா திகழ்பாரத கண்டம் இந்த பாரத தாய். இந்த பூமி தாய், அவளின் அழகான முகம் இந்த பாரத தாய். அவளுக்கு சிறு பிறை போன்ற ஒரு நெற்றி, அது இந்த தென்னிந்தியா. அந்த நெற்றிக்கு அழகு அதில் வைக்கிற ஒரு பொட்டு, அது இந்த தமிழ்நாடு என்னும் தாய். அந்த பொட்டு நெற்றிக்கு மட்டுமா வாசம் தருகிறது, 8 திக்கும் அப்படி புகழை மனமாக வீசுகிறது. அப்படி 8 திக்கும் புகழ் பறக்கக்கூடியதுதான் இந்த தமிழ்தாய். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்கிற பொழுது ஒரு தாய்க்கு வயதாகும் தானே. ஆனால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்த பின்னும் நீ எப்படிமா இன்னும் இளமையாவே இருக்கிற, உன் இளமையை வாழ்த்துறன்னு தமிழ் தாயை வாழ்த்தி, தமிழ் நாட்டை வாழ்த்தி, தென்னிந்தியாவை சொல்லி, பாரத தாயை வாழ்த்தி, இந்த பூமி தாயையே வாழ்த்தக்கூடிய பாடல் இது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமல்ல, உலகத்தாய் வாழ்த்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதை இந்த அவையில் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட இந்த தமிழ்தாய் வாழ்த்திற்கு தமிழ்தாயின் தலைமகனாம், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவராம், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்திற்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறேன். இனி பொது நிகழ்ச்சிகளில், கல்வி நிலையங்களில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியவர் என்ற சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். அவரை வாழ்த்துகிற இந்த தீர்மானத்தை உங்கள் மூலமாக வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடல் சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரவேற்கிறேன். சட்டமன்றத்திலே கொண்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் அத்தனையும் ஒன்றிய அரசு முழுமையாக ஏற்பதில்லை. எனவே நாம் தீர்மானத்தோடு நின்று விடாமல் இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமாக இயற்றப்பட வேண்டும். ஆணை பிறப்பித்து அத்தனை நிறுவனங்களிலும் அத்தனை இடங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடலை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த தீர்மானத்தை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம் என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.